அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது பற்களை பற்றி புத்தகத்தின் 4ஆம் தலைப்பான பற்குழிகள், அதாவது டென்டல் கேரிஸ் அல்லது டென்டல் கேவிட்டிஸ் பற்றி உங்களோட சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்கிறேன். டென்டல் கேரிஸ்னால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பற்குழிகள். இந்த உலகத்திலேயே அதிகமான மக்களுக்கு ஏற்படக்கூடிய நோய் பற்குழிகள் தான், டென்டல் கேரிஸ் தான். அதாவது நமக்கு சளி பிரச்சனை, தோல் பிரச்சனைகளை விட நிறைய பேருக்கு ஏற்படுற நோய் பல்குழிகள் தான். ஆனால் நிறைய பேர் நம்ம சிகிச்சை எடுத்துக்கிறது இல்லைங்கிறதுனால அது நம்ம புரிஞ்சிக்கிறது இல்லை. அப்புறம் பற்குழிகள் ஏற்படும் விதம், அதாவது பற்குழிகள் ஏன் ஏற்படுதுன்னா, நம்ம சாப்பிடும்போது நம்ம உணவு துணுக்குகள் பற்களில் உள்ள எனாமல்ல படியும் போது அதில் சில பாக்டீரியாஸ் வளர தொடங்குது. அந்த பாக்டீரியாஸ் எனாமலை தாண்டி டென்டினுக்கு போகும்போது நமக்கு கொஞ்சம் பல் கூச்சம் ஏற்படும். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம க்ளீன் பண்ணி பல்ல அடைச்சிக்கிட்டோம்னா பல் குழிகள் அதுக்கு மேலே போகாமல் நம்ம காப்பாற்றிக்கலாம். அந்த பல்ல கிருமிகள் அரிக்கும் போது கருப்பு கலரில் நமக்கு அதில் தோன்றும். அந்த டைமில் நம்ம விழிப்புணர்வோட சிகிச்சை எடுத்துக்கிட்டால் பற்களின் வேர் பகுதியை காப்பாற்றிக்கலாம். அப்படி நம்ம அலட்சியப்படுத்திட்டோம்னா அந்த டென்டல் கேரிஸ் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். பல்லோட பல்ப்பு பகுதி, அதாவது நரம்பு பகுதியை பாதிக்கும் போது நமக்கு அதிக வலி ஏற்படும். அதே நரம்பு பகுதி வழியாக வேர்க்குழாய் வழியாக பல்லோட வேர் நுனிகளை தாக்கும் போது நமக்கு வீக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பல்லோட வேர் பகுதி வரைக்கும் இன்ஃபெக்ஷன் போயிட்டுன்னா நம்ம ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆர்சிடின்ட்டு, வேர்க்குழாய் சிகிச்சை. அதாவது பல்லோட வேர்க்குள்ளே க்ளீன் பண்ணி நம்ம பற்களை காப்பாற்ற வேண்டியிருக்கும். அந்த ஸ்டேஜையும் தாண்டிட்டுன்னா சில நேரங்களில் நம்ம பற்களை எடுக்க நேரிடுகிறது. அதனால் நம்ம பல் கேரிஸை ஆரம்ப நிலையிலேயே சிகிச்சை எடுத்துக்கிட்டோம்னா அது ஃபர்தராக ப்ரோக்ரஸ் ஆகாமல் காப்பாற்றிக்கலாம். இதை பற்றி தான் அந்த 4வது தலைப்பில் விவரிக்கப்பட்டுள்ளது. அதோட சிகிச்சை முறைகள் பற்றியும் இதில் விவரிக்கப்பட்டுள்ளது. சிலருக்கு பல் எனாமல் தேய்மானம் ஏற்படும் போது அந்த டென்டின் பகுதி எக்ஸ்போஸ் ஆகும். அதனால நம்ம பல் கூச்சம் ஏற்படும். அதனால நம்ம பல் துலக்கும் போதும் கொஞ்சம் மெதுவாகவே ப்ரஷ் பண்ணிக்கிட்டா பல் எனாமல் தேயாமல் பார்த்துக்கலாம். இவற்றை பற்றி தெரிந்து கொள்ள நீங்கள் இந்த பற்களை பற்றி புத்தகத்தை வாங்கி நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளலாம். மேலும் அடுத்த தலைப்பான ஈறு நோய்கள் பற்றி தெரிந்து கொள்ள நமது டென்டல் ரத்னா தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.